ஹலோ, கேக்குதா? ஏன் சரக்குக்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகுது? இன்னும் லோடு வந்து சேரலையா? இங்கே ஆயில் இல்லை, மிளகாத்தூள் இல்லை, மல்லித்தூள் இல்லைன்னு ஒரே பிரச்சனை போயிட்டு இருக்கு எனக்கு. ஆர்டருக்கு சமைச்சு கொடுத்தானுங்க, எப்பங்க வரும்? டென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாமா. சீக்கிரம் லோடு எடுத்து அனுப்பிடுங்க. வருமா வராதா? சீக்கிரம் சீக்கிரம். சரி, ஓகே அக்கா. சீக்கிரம். ஓகே ஓகே சொல்லுங்க. கேட்க நேரில் ஹோட்டல் கடை வச்சிருக்கீங்களா? ஆமாப்பா, நான் தான். எனக்கு ஹோட்டல்ல வேலை வேணும், அதான் கேட்டிருக்கேன். வேலையா? வேலைக்கு எல்லாம் ஆள் இருக்காங்க. சரிப்பா, என்ன வேலை தெரியும் உங்களுக்கு? நான் மொபைல் கடையில வேலை பார்த்தேன், ஹோட்டல்ல வேலை பார்க்குற வேலையை பார்த்துருக்கேன், அவ்வளோதான்க்கா. மொபைல் கடையில வேலை பார்த்துருக்கீங்க, ஹோட்டல் கடையில வேலை பார்த்ததை பார்த்துருக்கீங்க? ஆமா ஆமா. ஓ அப்படியா? அப்போ உங்களுக்கு ஹோட்டல் கடை வேலை எல்லாம் என்ன ஏதுன்னு தெரியுமா? நீங்க பழகி கொடுத்தா நான் செஞ்சுக்கணும். நான் பழகி கொடுத்தா நீங்க செஞ்சுப்பீங்களா? அப்போ நம்ம கடையில வந்து என்ன வேலை இருக்குன்னா, பரோட்டா போடணும், சப்பாத்தி போடணும், இட்லி ஊற்றணும், வெங்காயம் கட் பண்ணணும், காய்கறி கட் பண்ணணும், நிறைய ஒர்க் இருக்கு. உங்களுக்கு நான் எங்கேருந்து கற்றுக் கொடுக்கணும்? டேபிள் கிளீன் பண்ணுறதுலேருந்து கற்றுக்கணுங்க. பரவாயில்ல, வெரி குட். ஒரு ஹோட்டலுக்கு வந்து வேலை செய்யல முத நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டேபிள் கிளீனிங். அதில் இருந்து தான் நம்ம கற்றுக்கணும். சரி, நான் உங்களுக்கு டேபிள் கிளீன் பண்ண கற்றுக் கொடுத்து, காய்க்கு வெட்ட கற்றுக் கொடுத்து, எவ்வளோ வேலை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தா நான் மற்ற வேலைலாம் எப்படி பார்க்குறது? அது அப்புறம் பார்த்துக்கலாம். மற்ற வேலையை முதல்ல எனக்கு வேலை கற்றுக் கொடுங்க. அப்புறம் நான் வேலை பார்த்தோம்னா அடுத்து உங்களுக்கு என்னவோ அந்த வேலையை நான் பார்க்க முடியும். நான் உனக்கு மட்டும் வேலை கற்றுக் கொடுத்துருந்தா மற்ற வேலை சாப்பெல்லாம் நின்று போயிடும்ல, என் வேலையெல்லாம் நின்று போயிடும்ல. இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. நீங்கள் வேலை ஒரு தடவை கற்றுக் கொடுத்தீங்கன்னா நான் பார்த்து செஞ்சிடறேன். சரி, ஓகே தான். ஆனால் என் கடைக்கு வந்தா, என் கடையில் உங்களை நான் வேலைக்கு சேர்த்துக்கிறேன். கவிதை கோபால்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும் தான். சரி, ஓகே, நான் அதனால் உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிறேன். ஆனால் நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது. கடையில் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும். நீட்னஸ் ரொம்ப முக்கியம் கடையில். நீங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, நான் ட்ரெஸ் போட்டு ஒழுங்காக இருக்கேன். நானே ட்ரெஸ் எடுத்து கொடுக்கவா? ஆண்டவரே, வேலை நீங்கள் தானே சொல்லி கொடுக்கீங்க, அதே மாதிரி ட்ரெஸ் நீங்கள் எடுத்துக்கணுங்க. உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஒரு வண்டி ஒன்று வாங்கி கொடுத்துடுறேன். சரியா? நீங்க வந்து தங்கறதுக்கு ரூம் இருக்கா? இல்ல, ரூம் இல்லையா? சரி, தங்கறதுக்கு நானும் உங்களுக்கு ரூம் ஏற்படுத்துறேன். ஆனா காலையில 4 மணிக்கெல்லாம் வேலைக்கு வந்துடணும். 4 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு வரும்போது குளிச்சுட்டு தான் வரணும். சரி, ஓகே. குளிச்சுட்டு புதுசா ட்ரெஸ் போட்டுட்டு தான் வரணும். ஓகே, சரியா? அப்புறம் திருப்பியும் ஒரு 1 hour 2 hour நான் ரெஸ்ட் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் திருப்பி நீங்க சாயங்காலம் வரும்போது ஃப்ரெஷ்ஷப்பா தான் வரணும். சரியா? சம்பளம் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு 10 ரூபா 15 ரூபா. 10 ரூபா 15 ரூபா. 10 ரூபா 15 ரூபா. உங்களுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, வண்டி கொடுத்து, வண்டிக்கு பெட்ரோல் கொடுத்து, உங்களுக்கு சாப்பாட்டு செலவை பார்த்து, ரூம் செலவை பார்த்து, இவ்வளவும் நானே பார்த்துக்கிறேன். அப்புறம் 10 என்ன ஃப்ரீயா வேலை பார்க்க சொல்றீங்க? வேலை பார்த்த ஒரு பிரயோஜனம் வேண்டாம் ஏதாவது? அதுவும் உங்களுக்கு சாப்பாடு நான் போட்டுறேன், ரூம் கொடுத்துட்றேன், அப்புறம் வண்டி கொடுக்குறேன். நீ எல்லாமே கொடுக்கீங்க மேடம், அது பிரச்சனை இல்லை. நான் என் வீட்டுக்கு எதாவது அனுப்ப வேண்டாம், என் வீட்டுக்கு எதாவது கொடுக்கணும்ல. நீ பெற்று வளர்த்துருக்காங்களா, அவங்களுக்கு எதாவது பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் ரொம்ப என்னை ரொம்ப டச் பண்ணுற மாதிரி பேசிட்டீங்க. வீட்டுக்கு வந்து பணம் அனுப்பணும்னு சொல்லிட்டு அது பெற்றவங்களுக்கு கொடுக்கணும் வேற சொல்கிறீங்களா? சரி, நான் வந்து உங்களுக்கு எல்லா செலவெல்லாம் போக ஒரு நாளைக்கு 300 ரூபா போட்டால் கூட மாதம் 9 ரூபா ஆயிடுச்சு. சரி, ஓகே, நான் உங்களுக்கு வந்து ஒரு 9 ரூபா சம்பளம் போட்டு தந்துடுறேன். ஆனால் டெய்லி குளிக்கணும், டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வரணும் கடைக்கு. கஸ்டமர் நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒவ்வொரு கஸ்டமரும் கடவுள் மாதிரி. நீங்கள் தலை சீவாம, தலைக்கு எண்ணெய் வைக்காம, குளிக்காம, ரொம்ப சோகமாக டயர்டாக இருந்தாலும் கடைக்கு கஸ்டமர் வர மாட்டாங்க. சரியா? நம்ம ரொம்ப வந்து நீட்னஸ், நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோமோ அந்த அளவுக்கு கஸ்டமர் வருவாங்க. சரிங்களா? ஆமாம். நீங்கள் எப்போ இருந்து வேலைக்கு வரீங்க? இன்னைக்கு சொன்னீங்கன்னா இன்னைக்கே சேர்ந்துரும். இல்லை, இன்னைக்கு வந்து டைம் 5 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, ரூம் செட் பண்ணி கொடுத்து, எல்லா வேலையும் பார்க்குறது ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடும். சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு அட்ரஸ் சொல்கிறேன், நாளைக்கு வந்துருங்க. சரிங்களா? அப்புறம் இந்த தண்ணி அடிக்கக்கூடாது, தம் அடிக்க, இந்த பழக்கம்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. சரி, ஓகே, எல்லாம் பேசிட்டோம், எல்லாம் சொல்லிட்டோம், ஃபைனல் பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு ஒரு சந்தேகம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை மேடம், இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஐயோ, இவ்வளோ பேசி எனக்கு வீணா போயிடுச்சேப்பா. என் கடையில் கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் வேலை கிடையாது, கல்யாணம் ஆன பசங்களுக்கு மட்டும்தான் வேலை. ஏன்னா கல்யாணம் ஆகாத பசங்களாம் வச்சுட்டு வச்சுக்கோங்க, எப்போ ஓடுவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. குடும்பக்காரங்கன்னா குடும்ப சூழல கடையை விட்டு ஓட மாட்டாங்க. அதனால கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் வேலை.
அப்ப நீங்க ஏதாவது ஒரு பொண்ணு பாருங்க கட்டிக்கிறேன். நானே பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணுமா? என்ன என்ன நினைச்சா? பொண்ணு புரோக்கர் நினைச்சியா? ஆ? ஏதோ வேலை கேட்டா போனா போது வேலை கொடுக்கலான்னு பார்த்தா வேலை கொடுங்க இல்ல என்ன கொடுங்க. ஆ. முதல்ல எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டிங்க, அடுத்து உங்க கடையில வேலை சேர்த்துக்கணும்னு நினைச்சேன். உனக்கு நான் பொண்ணு வேற பார்த்து கல்யாணம் வேற பண்ணி வைக்கணுமா? அதுக்கப்புறம் நீ வேலைக்கு வருவியா? இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒரு கடைக்கு ஓனர் நினைச்சே இல்ல பொண்ணு புரோக்கர் நினைச்சியா நீ? நீங்க ஓனர் தான், ஆனா நீங்க எதுக்கு எப்ப என்ன கல்யாணம் ஆனதான் வேலை சேர்க்கணும்னா நீங்க எழுதி போட்டுருங்க வெளியே. கல்யாணம் ஆனதான் வேலை கிடைக்கும். ஆ. எதுக்கு வேலை வாய்ப்பு தேவை? ஓஹோ, கல்யாணம் ஆனவர்கள் மட்டுமே இங்க வேலை செய்ய வேண்டும், பேச்சுலர் யாரும் வராதீர்கள் எழுதி போடணுங்க. அது சரிதான். பின்ன நல்லா விவரமா வாய் பேசுற நீ. வரும்போது பவ்யமா கேள்வி கேட்டா வேலை இருக்கான்னு கேட்டா மேடம்னா இப்ப என்ன கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் கொடுப்பீங்கன்னா போர்டு எழுதி போடுங்கன்றா. எனக்கு அதான் வேலையா? அதான் ஓனருக்கு வேலை, வேற என்ன வேலை? என்ன வேலை ஓனருக்கு? யாரு கல்யாணம் ஆச்சு யாருக்கு ஆகலன்னு நான் பாக்குறதா என் வேலையா? வேலை வந்து கேட்டா வேலை கொடுக்குறேன்னு சொன்னேன். கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா பேச்சுலர் கிடப்பா ஃபேமிலிக்கு தான் வேலைன்னு சொன்னேன். அதுக்காக நீ உடனே என்னையே பொண்ணு பார்க்க சொல்ற? என்னை பார்த்து எப்படி தெரியுது உனக்கு? ஓனா என்ன வைக்கணும்?